தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமான சுண்டுக்கார ரசம் தாங்க நம்ம செய்ய போறோம். இது சுண்டுக்கார ரசம்னு சொல்லுவாங்க, மருந்து ரசம், செலவு ரசம் சொல்லுவாங்க, 5 கார ரசம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்ல இது சொல்லுவாங்க. இந்த பாரம்பரியமான ரசப்பொடி நம்ம எப்படி அரைக்கிறது, அதை வச்சு எப்படி ரசம் செய்யறது நம்ம பார்க்க போறோங்க. இது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது குழந்தை பிறந்தவனே இந்த ரசத்தை வச்சு கொடுக்கறதுனால அவங்களுடைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் நிறைய சுரக்கிறதுக்காக இந்த ரசம் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும்னு சொல்லுவாங்க. நிறைய விதத்துல இது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரசப்பொடியை நம்ம எப்படி நம்ம வீட்டில் அரைச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது, அதை வச்சு உடனடியாக எப்படி ரசம் செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடித்தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுதாங்க சுண்டுக்கார ரசம் பொடி செய்யறதுக்கான பொருட்கள். இது நாட்டு மருந்து கடையில நம்ம போய் கேட்டாவே இப்படி ஒரு பாக்கெட்டா வச்சிருப்பாங்க. இந்த ஒரு பாக்கெட் 50 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாக்கெட்டை நம்ம வாங்கி இதை கட் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது சுக்கு, அதுக்கடுத்து வால் மிளகு, மிளகு, கிராம்பு, வளம்புரிக்காய், இடம்புரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அந்த இது இருக்கு. அதுக்கடுத்து சித்திரத்தை, இது கடல் நுரை, பெருங்காயம், கசகசா, ஓமம், சோம்பு, சீரகம், மிளகு, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இதுல இருக்கு. பட்டை, இதெல்லாம் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 to 17 ஐட்டங்கள் இதுல சேர்த்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு எல்லாம் தெரியறது இல்லைங்கிறதுனால இந்த பாக்கெட் அப்படியே வாங்கி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஒரு பாக்கெட் இதுல கொட்டிட்டேன், இன்னொன்னு எடுத்துக்கலாம். அது கூட நம்ம மிளகு 25 கிராம், சீரகம் 50 கிராம், மல்லி 50 கிராம், கருவேப்பிலை 1 கப், காய வைத்த பூண்டு 25 கிராம் நம்ம சேர்த்து இந்த பொடி அரைக்க போறோங்க. இப்ப எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே வாணலியில லேசா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சுண்டுக்கார செலவு அந்த பாக்கெட்ல இருந்தது எல்லாமே அப்படியே ஒரு வடசட்டியில போட்டு லேசா வறுத்துக்கலாம். அடுத்ததா மல்லி வறுத்துருக்கோம், அதுவும் லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்தது மிளகு வறுத்துக்கலாம். அது கூடவே சீரகம் வறுத்துக்கலாம். இது கூடவே காய வச்ச பூண்டு வறுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம். சீரகம், மிளகு, காய வச்ச பூண்டு, கருவேப்பிலை 4மே இந்த போட்டோம், லேசா வறுத்துக்கலாம். எல்லா பொருளுமே நம்ம வறுத்தாச்சு. இது நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த சித்திரத்தை, சுக்கு, வளம்புரிக்காய், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதெல்லாம் உரல்ல தனியா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுல சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த சுக்குல கொஞ்சம் தோல் இருக்கும், அதை லேசா நம்ம சீவி எடுத்துடலாம். எடுத்துட்டு இடிச்சிக்கலாம். இப்போ நம்ம உரல்ல போட்டு எல்லாமே இடிச்சு இதில் சேர்த்தாச்சு. இதை ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக்கிக்கலாம். இந்த ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பருபருன்னு தான் நம்ம அரைச்சிருக்கோம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர் அல்லது கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நமக்கு ரசம் தேவையோ அப்போல்லாம் தேவையான அளவு ரசப்பொடியை எடுத்து போட்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சுண்டுகார செலவு ரசப்பொடி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை வச்சுட்டு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கோம். இதை பொடிப்படியா கட் பண்ணியிருக்கோம். இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ரசப்பொடி அரைச்சா அதே ஜார்ல சேர்த்துக்கிறேன். இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியதை நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பொடி சேர்த்துக்கோம். இப்போ 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
நம்ம அரைச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த ரசத்துக்கு வந்து வெறுமனே தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். புளி தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம். எப்பயுமே இந்த செலவு ரசம், அந்த மூலிகை ரசம் அதெல்லாம் பண்ணும்போது புளி சேர்த்த மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் ரசத்தோட டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக தக்காளி சேர்த்துருக்கேன். ரசம் வந்து பெரும்பாலும் கொதிக்க கூடாது, ரொம்ப கொதி வரக்கூடாது, நுரக்கட்டி வந்தாவே இறக்கிடணும். ஆனால் இதில் வந்து அந்த மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்துருக்கனால அதோட எசன்ஸ் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் 1 நிமிஷம் கொதிக்க விடுறேன். ரசம் கொதிக்கும் போதே அதோடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய மூலிகை எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பச்சையாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம சுண்டுக்கார செலவு ரசப்பொடி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னாவே கிடைக்கும். அந்த பாக்கெட்டை வாங்கி சும்மா வறுத்துட்டு அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக சீரகம், மிளகு, மல்லி இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் இந்த ரசம் வச்சுக்கலாங்க. இதை வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து இந்த குளிர்காலத்தில் எல்லோருமே சாப்பிட்லாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் சாப்பிடக்கூடாது. அது யார் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது இந்த ரசத்தை. அதே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அதை தவிர எல்லோருமே சாப்பிடலாம். இது நார்மலாக மூலிகைகள்ல சேர்ந்த ரசம் தான். இந்த ரசத்தை இந்த மாதிரி முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த சுண்டுக்கார செலவு ரசம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.